காய்ஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கார்ட்டூன் வேடி. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சானோடைய ஒரு ரேர் எபிசோடு தான் பார்த்தி அப்படின்னா தமிழ் எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தி அப்படின்னா தமிழையும் வராதுன்னே சொல்லலாம். ஸோ இந்த எபிசோட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அட்வென்ச்சர் ஆஃப் புரிபுரி சைமன். ஸோ இந்த எபிசோடில் பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சைமன் தான் பார்த்தி அப்படின்னா ஹீரோ. ஸோ இந்த சுவாரஸ்யமான எபிசோடை நீங்கள் பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா டில் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மந்திர சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவனை காட்டுறாங்க. நம்மளோட ஷின்சான் பார்த்தி அப்படின்னா நடந்து போயிட்டு இருக்கான் காட்டில். ஸோ அப்போ வர வழியில் பார்த்தி அப்படின்னா ஒரு பன்னிக்குட்டி பார்த்தி அப்படின்னா மேலே தொங்கிட்டு இருக்கு கயிறை வச்சு. அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த பன்னிக்குட்டி சொல்லுது, இந்த மாதிரி நான் இங்கே வர சொல்ல இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன், என்னை வந்து காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் கிட்ட சொல்லுது. நம்மளோட ஷின்சான் பார்த்தி அப்படின்னா அது காதிலே வாங்காமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலைவன் அப்படியே போயிட்டு இருக்கான். ஒன்றை தாண்டா கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பன்னிக்குட்டியும் பார்த்தீங்கன்னா கூப்பிடுது நம்மளோட ஷின்சானை. என்னதானா என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இவ்வளோ நான் பேசுனது காதில் கேட்கலையாடா, இப்போ இந்த கயிறை மட்டும் நீ அறுத்து விட்டினா உனக்கு தேவையானதை நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த பன்னிக்குட்டி பார்த்தீங்கன்னா சொல்லுது. சரி ஓகே சாப்பாடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை வச்சு ஸோ அந்த கயிறை அறுத்து விட்டுறான். நம்மளோட இந்த பன்னிக்குட்டியை பார்த்தி அப்படின்னா டொம்முனு கீழே விழுந்துருது. நான் சொன்ன மாதிரியே இந்த பொருளை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பன்னிக்குட்டி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி ஒரு பொம்மை பார்த்தீங்கன்னா தருது. இந்த பொம்மை வச்சு நானா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குது. உனக்கு ஆபத்தாக இருக்கிறப்ப இதை வச்சு நீ ஆட்டு, அப்படி ஆட்டினா உனக்கு சூப்பர் ஹீரோ த ஹெல்பிங் ஹீரோ த புரிபுரி சைமன் வருவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட இந்த பன்னிக்கிட்டி சொல்லுது. ஸோ ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அந்த பன்னிக்கிட்டியை பாய் பாய் சொல்லிட்டு நம்மளோட ஷின்சான் நடந்து போயிடறான். ஸோ அப்படியே பார்த்தி அப்படின்னா டவுனுக்கும் நடந்து வந்துடுறான். ஸோ அப்போ அப்படி போக சொல்ல பார்த்தி அப்படின்னா ஒரு கடையிலேருந்து பார்த்தி அப்படின்னா சவுண்டு வருது. என்னடா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பேர் பார்த்தி அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட வந்திருக்காங்க. ஸோ அப்போ ஒருத்தர் பார்த்தி அப்படின்னா இங்கே பாருங்க என் நூடுல்ஸில் இந்த மாதிரி செருப்பு இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஒருத்தன். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா என் சூப்புலேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது, என்ன தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஹோட்டலில் இருக்கவங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறுத்துங்கடா அப்படிங்கிறத ஒரு குரல் பார்த்தீங்கன்னா கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்மளோட ஷின்சான் தான். ஸோ அப்போ என்ன அப்படின்னு இவங்களும் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் எனக்கு பசிது ஒரு பிளேட்டு நூடுல்ஸ் தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அடா நீ இதுக்கு தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி இவங்கள பார்த்தி அப்படின்னா மொக்க வாங்கிடுறாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா உனக்கு இங்கே நூடுல்ஸ்லாம் கிடையாது போடா, ஏற்கனவே நாங்களே இங்கே கல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கோம், நீ நாடா இந்த நூடுல்ஸ் வந்து சாப்பிட்றன்ற அப்படிங்கிற சொல்கிறான். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காதிலே வாங்காமல் அவன் பார்த்தி அப்படின்னா டேபிளுக்கு போகிறான். ஸோ அப்போ வந்து பார்த்தி அப்படின்னா அவனை தூக்கி மேலே உட்கார வச்சிடறாங்க. ஒழுங்கு மாதிரியே தான் இந்த நூடுல்ஸில் எங்களுக்கு நஷ்டம் எழுதி கொடு, எங்களுக்கு 1 மில்லியன் எழுதி கொடு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க. என்னது 1 மில்லியனா, எங்களுக்கு மாத சம்பளமே 1000 ரூபாய் தான்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா இவங்க சொல்கிறாங்க. ஒழுங்கு மாதிரியே தான் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்களே இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகணுங்க, எங்ககிட்ட போய் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் இப்போ கொடுக்கல உன் ஒய்ஃபை நான் தூக்கி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் சொல்கிறான். நான் இங்கே இருக்கிற இடத்துல அநியாயமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா கத்தி எடுக்கிறான். ஸோ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா அவனும் ஒரு பெரிய கத்தி எடுத்து ஸோ அந்த சின்ன கத்தியை பார்த்தி அப்படின்னா தூக்கி மேலே சொறி விட்டுறான். நம்மளோட சின்ன பார்த்தீங்கன்னா அடா பாவி என் கத்தியை மேலே சொறி விட்டியடா, எடுத்துக்கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன காமெடி பண்ணுறான். ஸோ அப்போ வந்து பார்த்தி அப்படின்னா இவன் இந்த மாதிரி தான் புலம்பிட்டு இருக்கான், நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ அந்த ஓனரை பார்த்தி அப்படின்னா அந்த அக்காவை பார்த்தி அப்படின்னா அந்த வில்லனுங்க தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி காப்பாத்துக்கன்னு சொல்லிட்டு அக்கா கத்துறாங்க. நம்மளோட சின்ன பார்த்தீங்கன்னா அந்த பன்னிக்குட்டி குத்துறது அந்த பொம்மை பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா டேய் நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. என்னடா குள்ளா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் கலைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷின்சான் பார்த்தி அப்படின்னா அந்த பொம்மையை எடுத்து அந்த பண்ணி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா குளிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ குளிக்க முடிச்சோன்னே அப்படின்னு பார்த்தி அப்படின்னா நம்மளோட ஹெல்பிங் ஹீரோ புரிபுரி சைமன் பார்த்தி அப்படின்னா வந்துடுறான். நான் தான் ஹெல்பிங் ஹீரோ, இப்போ உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷின்சான் கிட்ட கேட்குறான். நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா கை காட்டுறான். அப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட புரிபுரி சைமனும் டே திருடர்களே அந்த அக்கா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்மளோட புரிபுரி சைமனை பார்த்தீங்கன்னா சொல்கிறான். உடனே பார்த்தி அப்படின்னா அந்த வில்லன் இந்த கத்தி வேணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சிட்டு நிறுத்துறானா. நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்து ஐயோ இதெல்லாம் என்னால் தாங்க முடியாதுப்பா அப்படி சொல்லிட்டு நம்மளோட அந்த ஹோட்டல் கிட்ட வந்துடுவான். ஒரு பிளேட் நூடுல்ஸ் கொடுறா அப்படி சொல்லிட்டு அந்த ஓனர் கிட்ட கேட்பான். அந்த அக்காவை காப்பாற்றுறா அப்படிங்கிற மாதிரி ஷின்சான் சொல்லுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் நம்ம வேலைக்கு ஆகாது நம்மள போவோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஷின்சான் பார்த்தீங்கன்னா அவன் காலை பிடிச்சிருவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வில்லனோட ஒரு பாஸ் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. நல்ல வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ நீ தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் உங்களோட கடையை எனக்கு எழுதி தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் பார்த்தி அப்படின்னா சொல்கிறான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட புரிபுரி சைமன் கத்துற சவுண்ட் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்மளோட புரிபுரி சைமன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸில் குறை சொல்கிறான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நூடுல்ஸே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓனர் கிட்ட சொல்கிறான். ஒழுங்கு மாதிரியே தான் இதுக்கு 5 மில்லியன் கொடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவங்களும் 5 மில்லியனா பெரிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் பார்த்தி அப்படின்னா அந்த ஓனர் கிட்ட ஒழுங்காக இந்த கடையை எழுதி கொடு அப்படின்னா இந்த கடையை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மிரட்டுருவாங்க. அப்படி நீ கொடுக்கலனா உங்களோட ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா அந்த பாஸ் சொல்லுவான். அப்போ பார்த்தி நம்மளோட புரிபுரி
சேமன் பார்த்தீங்கன்னா என்னது ஒய்ஃபா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா நம்ம புர்பரி சேமன் அவன் பொண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எங்கள் 2 பேருக்கும் 40 வயசு தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட புர்பரி சேமன் இது கேட்டோன்னே அண்ணே முதல்ல அந்த கடையை உடைங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட புர்பரி சேமன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த குண்டம் பார்த்தி அப்படின்னா கடைக்குள்ளே வர சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த கதவு உடஞ்சிடுது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா அந்த வில்லன்களாம் பார்த்தி அப்படின்னா டேபிள் ஸோ இந்த மாதிரி சோறு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடைக்கிறாங்க. நம்ம இந்த ஓனர் பார்த்தி அப்படின்னா பாஸ் கிட்ட கெஞ்சுறாரு, அண்ணா ப்ளீஸ் நான் இதான எங்கள் சொத்து அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கெஞ்சுறாரு. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா நம்மளோட இந்த அக்காவும் சின்சனும் டே புர்பரி சேமன் போய் ஏதாச்சும் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம புர்பரி சேமன் அங்கே வந்து கிளம்பிடுவான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்ச் மேலே நின்று அந்த பாஸ் கிட்ட வந்து ஒழுங்கு மரியாதை இதெல்லாம் நிறுத்திடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ பார்த்தி அப்படின்னா அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. என்ன பண்ணுவேன் நான் கேட்குறேன், என்னோட புர்பரி பவரை வச்சு உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட புர்பரி சேமன் பார்த்தி அப்படின்னா கையில் ஒரு வெளிச்ச பார்த்தீங்கன்னா வர வைக்கிறான். ஐயோ ஏதோ மந்திரவாதி போல இருக்குறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் சொல்கிறானுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தி அப்படின்னா இந்த வெளிச்சத்தை இவங்க பார்த்தீங்கன்னா தாங்க முடியாமல் ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இவங்க அங்கங்கே குலுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா நம்ம சின்ன பார்த்தி அப்படின்னா புர்பரி சேமனுக்கு இவ்வளோ பவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புர்பரி சேமன் அந்த வெளிச்சத்தை வச்சு என்னென்னமோ பண்ணுறான். ஸோ அப்போ வந்து பார்த்தி அப்படின்னா இந்த குண்டனை பார்த்தி அப்படின்னா அந்த வெளிச்சம் பார்க்க முடியாமல் அங்கங்கே பார்த்தி அப்படின்னா குலுங்க ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசில் ஸோ அந்த இடமே பார்த்தி அப்படின்னா அதிர ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம சின்ன மேலே பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரம்பத்தில் அந்த கத்தி சொறி வச்சாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா நம்ம புர்பரி சேமன் வந்து பவர் இல்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு டார்ச் தான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டே இருக்கல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம புர்பரி சேமன் தாக்கு பிடிக்காம அங்கே சூப்பில் பார்த்தீங்கன்னா உளுந்துருவான். அங்கே ஒரு சூப் இருக்கு. ஸோ அப்போ பார்த்தி அப்படின்னா இவங்களை சிரிப்பாங்க, பா ஒரு வழியாக இவன் போயிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் இங்கே அழிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பாஸ் சொல்கிறான். அப்போ சின்சன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் எல்லாருக்கிட்டையும். என்னது மேலே அப்படி சொல்லிட்டு இவங்கள பார்க்குறாங்க. பார்த்தோம் அப்படின்னா அந்த கத்தி கீழே இறங்கி வருது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தி அப்படின்னா இவங்களை குத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக வருது. ஐயோ இதனோட கட்டை நம்மளே குறி வச்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த குண்டா பார்த்தி அப்படின்னா நகர ஆரம்பிப்பான். ஸோ நகர்ந்தவனே பார்த்தி அப்படின்னா அந்த கத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா கீழே இவங்க மேலே படாமல் விழுந்துரும். ஸோ அந்த குண்டை நவுந்து போனதுனால ஸோ பின்னாடி இருக்க 3 பேரும் பார்த்தி அப்படின்னா மேலே விழுந்துருவான். ஸோ எல்லாரும் பார்த்தி அப்படின்னா மயக்கம் அடைஞ்சிருவாங்க. ஸோ நம்மளோட புர்பரி சேமன் பார்த்தி அப்படின்னா ஈஸியாக பார்த்தி அப்படின்னா இவங்கெல்லாம் பிடிச்சி விட்டுறான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவங்களை பார்த்தி அப்படின்னா கைது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட அந்த அக்கா பார்த்தி அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, நம்ம கூடிய சீக்கிரத்திலே இன்னும் நல்லா டெவலப் பண்ணிவிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தி அப்படின்னா நம்மளோட அக்கா சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா புர்பரி சேமன் பார்த்தீங்கன்னா நான் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ஒழுங்காக 10 மில்லியன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட புர்பரி சேமன் கேட்பான். நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஓனர்ஸ்லாம் பார்த்தி அப்படின்னா கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புர்பரி சேமன் அங்கே வந்து மறைஞ்சு போயிடுவான். ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்ம புர்பரி சேமன் மறைஞ்சு போனோடனே ஸோ அவன் விழுந்த அந்த சூப்பை பார்த்தி அப்படின்னா வாசனை வரும். இவங்களும் என்னடா வாசனை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படி சொல்லிட்டு ஒரு டீஸ்பூனை வச்சு பார்த்தி அப்படின்னா அந்த ஓனர் பார்த்தி அப்படின்னா அதை எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஒய்ஃப்க்கும் பார்த்தி அப்படின்னா இது கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட சின்சனும் என்னது சூப்பராக எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஸோ ஓனரும் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்சனுக்கும் ஒரு ஸ்பூன் பார்த்தி அப்படின்னா கொடுப்பாரு. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா இந்த சூப்புக்காகவே பார்த்தி அப்படின்னா இந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தி அப்படின்னா இந்த கடைக்கு வராங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நம்மளோட புர்பரி சேமன் அந்த சூப்பில் ஊந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பே பார்த்தி அப்படின்னா நல்ல ருசியாக மாறிடுச்சு. ஸோ இதனால் பார்த்தி அப்படின்னா அவங்க பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம புர்பரி சேமன் வந்ததுனால ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா நம்மளோட சின்ன வந்து அப்பா ஒரு வழியாக எபிசோட் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்மளும் பார்த்தி அப்படின்னா வீடியோ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்படியே வீடியோ முடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்ககிட்டயும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இதோட பார்த்தி அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், see you.